ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி பாம் சேனல். இது சாட்டர்டே மார்னிங் எடுத்த வீடியோ. சாட்டர்டே அன்னைக்கு எப்போயுமே வழக்கம் போல் சாட்டர்டேவாக இருந்தால் ஏதாவது ஒரு சுண்டல் குழம்பு தான் வைப்போம். இது எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அத்தை எல்லோரும் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எப்போயோ ஒன் டைம் தான் மாற்றி வைப்போம். மற்றபடி சாட்டர்டே ஆனாலே ஏதாவது ஒரு அவரைக்கொட்டை இல்லை சுண்டல் ஏதாவது ஒன்று நைட்டே ஊற வச்சு ஃப்ரைடே நைட்டே ஓவர் நைட்டு ஊறிடும். அப்புறம் காலையில் எழுந்திரிச்ச உடனே சமைச்சிருவோம். இப்படி தான் பண்ணுவோம். ஸோ எங்கள் அம்மாவும் இப்படி தான் செய்வாங்க, எங்கள் அத்தையும் இப்படி தான் செய்வாங்க. நான் இந்த வாரம் அவரைக்கொட்டை தான் போட்டு குழம்பு வச்சேன். ஸோ அந்த குழம்பு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு எப்போயுமே அவரைக்கொட்டை கூட கொஞ்சம் தட்டைப்பயிறு போடுவேன். நேற்று ஆனால் நான் போடவே இல்லை. கூட்டுக்கறி மாதிரி நல்லாயிருக்கும். நேற்று அது நான் போடல. வெறும் அவரைக்கொட்டை மட்டும் வச்சு குழம்பு வச்சு சாதம் வடித்து ரசம் வச்சிட்டோம். இதுதான் நேற்றுக்கான லன்ச்சு. டுடே சண்டே. எந்த வீடியோ இன்னும் எடுக்கவே இல்லை. இன்றைக்கி நான்வெஜ் எடுக்கலை. சப்பாத்தி பண்ணி பூரி பண்ணி அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு பட்டாணி எல்லாம் போட்டு குருமா வச்சிட்டோம். அதுதான் இன்றைக்கி மதியானம். காலையில் இட்லி தக்காளி சட்னி இதுதான் செஞ்சுருந்தோம். இன்றைக்கி வீடியோ எதுவுமே எடுக்கலை. இதுக்கு மேலே தான் ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். மோஸ்ட்லி என்ன பண்ணுறதுனே தெரியல. சண்டேவானா ஒரே போரிங்கான டேவாக இருக்குது. அப்புறம் ஆஃப் இயர்லி எக்ஸாம் போயிட்டுருக்கு. அதனால் டியூஷனுக்கு பசங்க இன்றைக்கி வர சொல்லியிருக்கேன். சண்டே லீவ் கிடையாது, எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க வந்துடுவாங்க. விட்டாங்கன்னா ஆஸ் யூஷுவல் டே மாதிரி தான் இன்றைக்கும் போகும். ஸோ சண்டேனா இன்றைக்கி வெளியே போகிற எந்த ஒரு பிளானுமே இல்லை. ஆஃப் இயர்லி இந்த மாதிரி எக்ஸாம் இருந்ததுன்னா டியூஷன் கண்டிப்பாக வச்சுருவேன். டியூஷன் வச்சிட்டேன்னா பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே எனக்கு டைம் போயிடும். ஸோ இன்றைக்கி அப்படி தான் போக போகுது. இன்றைக்கி ஈவினிங் டியூஷன் இருக்குது. எல்லாேருக்கும் ஆஃப் இயர்லி நெக்ஸ்ட்டு ஒரு 2 or 3 டேஸில் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டாங்கன்னா 10 days லீவ் விட்டுருவாங்க. ஸோ அந்த லீவு கூட நான் டியூஷன் லீவ் விட மாட்டேன். அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்புவாங்க. அதை இங்கே செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. பசங்க வரவங்க வரலாம், லீவ் போடுறவங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.